நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சு போன ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே பூமிக்குள்ள மறைஞ்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ அந்த இடத்துல யாருமே பார்க்காத பழைய ஓலைச்சுவடிகள், மறைந்த மருத்துவ ரகசியங்கள், வானியல் பற்றிய அதிசய அறிவுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எங்க போச்சு? அலெக்சாண்ட்ரியா நகரத்துல மறைஞ்ச அந்த ரகசிய களஞ்சியங்களோட உண்மை கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த அலெக்சாண்ட்ரியாவோட களஞ்சியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சாதாரண நூலகமா இருக்கல. இது அந்த காலத்துல உலகத்துல இருந்த மிகப்பெரிய அறிவு சேகரிப்பு இடமா இருந்துச்சு. இது எகிப்து நாட்டுல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர்கள் ஆட்சி செய்த காலத்துல தான் ஆரம்பமாகிச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வேற வேற நாடுகள்ல இருந்து அறிவாளிகள் எல்லாம் இங்க வருவாங்க. ஸோ அவங்க வானத்தை பத்தி, மருத்துவத்தை பத்தி, கணக்கு, இலக்கியம் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே கற்றுக்கொண்டு அதை பத்தி இன்னும் ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த காலத்துல இருந்த முக்கியமான எழுத்துக்கள், ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் இதெல்லாம் ஆயிரக்கணக்குக்கு மேல சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல உலகத்துல இருந்த பெரும்பாலான அறிவு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த அலெக்சாண்ட்ரியாவோட களஞ்சியம். ஸோ இந்த களஞ்சியத்துல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய சிந்தனையாளர்களோட எழுத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு அரிஸ்டாட்டில் மாதிரியான அறிஞர்களோட கருத்துக்கள் எல்லாம் இங்க தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கணக்கு பற்றின அறிவு, வானம் பற்றின அறிவு, மருத்துவம் பற்றின தகவல்கள், இப்படி பலவிதமான அறிவு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்திருக்கு. இன்னும் எகிப்து, பெர்ஷியா, மெசபடேமியா மாதிரி நாடுகளோட ஹிஸ்டரி முழுக்க முழுக்க அதை பத்தின பதிவுகள் எல்லாமே அங்க இருந்திருக்கு. வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்த அரிதான எழுத்துக்களுமே அங்க சேமித்து வச்சிருந்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஒரு இடத்துல உலகத்துல இருந்த பல முக்கியமான அறிவுகள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா பல நூற்றாண்டுகளா அது மெதுவா மறைஞ்சு போயிருக்கு. அதாவது நம்ம மனிதர்களோட பல ரகசிய அறிவுகள் இப்ப இல்லாம போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய அறிவுகளை சேமித்து வச்சிருந்த ஒரு லைப்ரரி எப்படி அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரோட காலத்துல இதோட அழிவு ஸ்டார்ட் ஆகி இருக்குது. ஸோ சீசர் பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் போர் நடத்தினார். ஸோ அந்த போர் நடந்துட்டு இருக்கிறப்ப அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த கடற்கரை பகுதிகள் பார்த்தீங்கன்னா தீயால எரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த தீயில சில லைப்ரரியில இருந்த தகவல்களுமே அழிஞ்சு போகுது. ஸோ எல்லாம் அழிஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஆனாலுமே முக்கியமான பல தகவல்கள் இந்த ஒரு சம்பவத்தால அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா ரோமன் படைகள், ரேலியன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோம பேரரசு பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தை தாக்கினாரு. ஸோ இந்த லைப்ரரியில இருந்த சில பகுதிகள் சேதமாகிச்சு. அதுக்கப்புறமா செரப்பியுமோட அழிப்பு. ஸோ லைப்ரரிக்கு தொடர்பான துணை களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில்ல இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல மதத்துக்கு இடையிலான பிரச்சனைகள் வந்ததால இந்த கோவில் அழிக்கப்படுது. ஸோ இதனாலேயே இந்த கோவில இருந்த பெரும்பாலான தகவல்கள் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போகுது. இன்னும் சிலர் சொல்றாங்க முஸ்லீம் படைகள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவை அடைஞ்ச அந்த சமயத்துல தாக்குதல்கள் நடத்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த அலெக்சாண்ட்ரியால இருந்த இன்னும் சில தகவல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, பட் இதுக்கான எந்த ஆதாரமே இதுவரை கட்டியுமே கிடைக்கப்படல. மொத்தமா பாக்குறப்ப இந்த லைப்ரரியோட அழிவு ஒரு நாள்ல நடந்தது கிடையாது. பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு அழிஞ்சு போன ஒரு அறிவுன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய லைப்ரரி பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரியை விட்டு அழிஞ்சு போகுது. ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றின சில மர்மமான கதைகள் எல்லாம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லலாம். சில பழைய கதை சொல்லக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லைப்ரரிக்கு கீழே ஒரு மர்மமான அறை இல்லைன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய களஞ்சியங்கள் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த அறைகளில் பார்த்தீங்கன்னா வானியல் வரைபடங்கள், மருத்துவத்திற்கான பழைய நூல்கள், அரிதான ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி, ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நிஜத்துல இதுக்கான எந்த சான்றுமே இதுவரை காட்டியுமே கிடைக்க பெறல. ஆனாலுமே இதை பத்தின கதைகள் எல்லாம் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த மறைந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்துல ஏதாவது இன்னும் மீதமா இருக்குதான்னு சொல்லி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில நூல்கள் நகலெடுக்கப்பட்டு வேறு இடங்கள்ல வைக்கப்பட்டிருந்ததால பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி அறிஞர்களோட பழைய புத்தகங்கள் இன்னைக்கு வர காட்டியுமே நம்ம கிட்டே இருக்குது. ஆனா பெரும்பாலான ஓலைச்சுவடிகள், பழைய அறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லைப்ரரியில பயிற்சி பெற்ற அறிவாளிகள் வேற நாடுகள்ல கல்வி மையங்கள் எல்லாம் தொடங்கி வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால இஸ்லாமிய கல்வி யுகமும் ஐரோப்பிய மறுமலர்ச்சி கல்வியும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஹிஸ்டரியில இருந்த மர்மம், அறிவோட இழப்பு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே பழமையான ஒரு கதை, இது எல்லாமே கலந்த ஒரு இடம் தான் இந்த அலெக்சாண்ட்ரியாவோட மறைந்த களஞ்சியங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.